ஜெயதேவி ஜெய்ஸ் அன்பர்களுக்கு வணக்கம். நாங்கள் எல்லாரும் கிரிவலம் போயிருந்தோம். ஆடி பௌர்ணமிங்கிறதுனால கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்தது. எந்த கோவிலுக்கு போனாலும், எந்த ஒரு இடத்துக்கு புதுசாக போனாலும் அங்கே ஒரு பொருள் வாங்கி ஞாபகமாக வச்சுக்கிறது நிறைய பேருக்கு பழக்கம் இருக்கும். அந்த பழக்கம் எனக்கும் இருக்குது. நான் அதிகமாக பூஜைக்கான பொருள் தான் வாங்குவேன். நாம் என்ன தான் குத்து விளக்கு வீட்டில் நிறைய வச்சுருந்தாலும் மண் விளக்கில் தீபம் பொறுத்துனா அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த 5 முக மண் விளக்கு நான் வாங்கினேன். 5 முகம், 7 முகம், 9 முகம் இப்படி எல்லா விளக்குமே வச்சுருந்தேன். ஆனால் 5 முக மண் விளக்கு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. இந்த கோலை வச்சு ஏற்கனவே வச்சுருக்கேன். இருந்தாலும் டிசைன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போவும் கொஞ்சம் வாங்கிட்டேன். அது கூடவே சாந்து போட்டு வாங்கினேன். எப்போவுமே மெரூன் கலர் வச்சுருக்கேன். எல்லோ கலரும் கிடைச்சதுனால அதையும் வாங்கிட்டேன். ஆனால் சாந்து போட்டு இப்போ யாரும் அதிகமாக வைக்கிறது கிடையாது. என்னதான் டிசைன் போட்டு வச்சாலும் அது கூட சின்னதாக ஒரு சாந்து போட்டு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீட்டில் கட்டுறதுக்கு இந்த அகாசகருடன் கிழங்கு வாங்கினேன். வீட்டுக்கு முன்னாடி இதை கட்டுறதுனால கந்திருஷ்டி போகும், வீட்டில் தீய சக்திகள் உள்ள வராது, சண்டை சச்சரவுகள் வராது அப்படின்றது ஐதீகம். இந்த கிழங்கு கட்டி அது நல்லா வளர்ந்து கொடியாக வரும்போது நம்ம வீடும் செல்வ செழிப்போடு நல்லாயிருக்கும்னு அர்த்தம். இந்த கிழங்கு நல்ல நாளில் கட்டுறது விசேஷம். இந்த பௌர்ணமி நாளில் அதை வாங்கி அன்னைக்கே பூஜையில் வச்சு கட்டுறது ரொம்ப சிறப்பு. அந்த சிறப்பு எனக்கு கிடச்சிருக்கு. பௌர்ணமி பூஜைக்காக இளநீர் தீபம் ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த இளநீர் தீபம் எல்லாரும் போடணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு பரிகார தீபம். ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு ஒரு வாரத்துக்கு இதை போடலாம். அதுக்கு முதல்ல இளநீரை இந்த மாதிரி வெட்டிட்டு அதில் இருக்க தண்ணியை எடுத்துடணும். அந்த இளநீக்குள்ளே நவதானியங்கள் கொஞ்சம் போட்டு நாம் எடுத்து வச்ச அந்த இளநீர் தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிடணும். மீதி தண்ணியை குடிச்சிடக்கூடாது, செடிங்களுக்கு ஊற்றிடலாம். இந்த உள்ளே போடுற நவதானியங்கள் முளைச்சி வரணும். அதுக்காக தான் அந்த இளநீர் தண்ணியை ஊற்றணும். ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் இதை எரிய வைக்க முடியும். அதுக்கு மேலே அது உள்ளே இருக்க இந்த நவதானியங்கள் முளைச்சி வந்துடும். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வேறு இளநீர் தீபம் போட்டுக்கலாம். ஒரு பித்தளை தட்டில் பச்சரிசி வச்சு அது மேலே இந்த இளநியை வச்சுக்கிட்டேன். எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அது மேலே ஒரு வெத்தலை வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டு வச்சு அது மேலே அகல் விளக்கு வச்சுட்டேன். எப்போவுமே மண் அகல் விளக்கில் எண்ணெய் கசியும். அதுக்காக தான் 2 விளக்கு வைக்கிறேன். அந்த இளநீருக்குள்ளே எண்ணெய் போகாமல் பார்த்துக்கணும். நான் ஒரு பெரிய வேண்டுதல் வச்சுருக்கேன். அதுக்காக தான் இந்த இளநீர் பரிகார தீபம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எனக்காகவும் வேண்டிக்கோங்க. ஏன்னா ஒருத்தராக வேண்டிக்கிறத விட கூட்டு பிரார்த்தனை சீக்கிரமாக பழிக்கும். அடுத்ததாக இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்த கோலச்சில் கோலம் போட்டு முடிச்சிட்டேன். இப்படி ஒரே டிசைனில் ஒரே மாதிரி போட்டு யூனிஃபார்மாக பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக இந்த விளக்கு கேரளா விளக்குன்னு சொல்லுவாங்க. இது நிறைய வீட்டில் இருக்கும், ஆனால் யூஸ் பண்ண மாட்டோம். நான் ஒரு 23 வருஷமாக இதை வருஷத்தில் ஒரு டைம் மட்டும்தான் பொருத்துவேன், கார்த்திகை தீபத்தன்னைக்கு மட்டும். ஏன்னா இதில் எண்ணெய் போட்டு அந்த திரி போடுற அளவுக்கு வசதி இருக்காது. அதனாலேயே இதை எல்லாருமே எடுத்து வச்சுருவோம். ஆனாலும் இந்த பௌர்ணமி பூஜையில் 3 முக விளக்கு வேணுன்றதுக்காக அந்த விளக்கையும் எடுத்துட்டேன். இந்த விளக்கு கோலம் பாருங்கள், அதை விட சூப்பராக இருக்குது. இந்த 5 முக விளக்கு பஞ்சமி தேவிக்காக வாங்கினது, அதாவது வராகி அம்மாவுக்காக. அதையும் இந்த பௌர்ணமி பூஜைக்காக பொருத்திட்டேன். இந்த பித்தளை சின்ன குத்து விளக்கும் அப்படி தான், எண்ணெயே ஊற்ற முடியாது, ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும். அதனாலேயே இதையும் பொருத்துறதில்ல, மேலே தான் போட்டுருவேன். 5 முகமும் பொருத்தினா 5 நிமிஷம் கூட எரியாது. அதனால் இந்த விளக்கை 2 முக தீபமாக மாற்றிக்கிட்டேன். எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் எந்த ஒரு பூஜைனாலும் விளக்கு நிறைய பொருத்தணும். அப்போ தான் எனக்கு அந்த பூஜை பண்ண திருப்தியே இருக்கும். நைவேத்தியத்துக்கு ஒரு பால் இருந்தால் கூட போதும், ஆனால் நிறைய விளக்கு பொருத்தணும், நிறைய பூ வைக்கணும். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த பௌர்ணமி பூஜைக்கு பூ கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். கிரிவலம் போயிட்டு வந்த அதே கையோடு இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அதனால் பூ வாங்கிட்டு வர முடியல. மாதம் பௌர்ணமி வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் சில பௌர்ணமிக்கு மட்டும் ரொம்ப சிறப்பாக பண்ணுவோம். சித்திரை, கார்த்திகை, ஆடி, தை இந்த மாதத்தில் வர பௌர்ணமியை நாம் எந்த அளவுக்கு சிறப்பாக வணங்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பாவங்கள் தீரும், செல்வங்கள் செழிக்குன்றது ஐதீகம். பௌர்ணமி நாளே சிவனுக்கும் அம்மனுக்கும் திருமாலுக்கும் உகந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆடி பௌர்ணமியில் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் பல மடங்கு பலன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் விரதம் இருந்து வழிபடும்போது நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோடையும் நிறைந்த செல்வ செழிப்போடையும் குழந்தை பாக்கியத்தோடையும் மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். பௌர்ணமி நாளில் செய்கிற பூஜை அந்த மாதத்துக்கே ஈடாகும்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் விட குலதெய்வத்துக்கு போய் வழிபடுறது மகா புண்ணியம். அதனால் குலதெய்வ வழிபாடை எப்போவுமே மிஸ் பண்ணாதீங்க. நாங்கள் கிரிவலம் போயிட்டு வந்ததுனால குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல. குலதெய்வ கோயில் கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால அடிக்கடி எங்களால் போக முடியாது. எங்கள் குலதெய்வம் ஐயனாரப்பன், அதனால் ஐயனாரப்பன் விக்கிரகமும் வாங்கி வச்சுருக்கேன். அது இல்லாமல் கலச வழிபாடாகவும் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களும் குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போக முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா கலச வழிபாடு பண்ணலாம். இந்த குலதெய்வ கலச வழிபாடு பண்ணும்போது உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்க மாதிரியே இருக்கும். நாம் வீட்டில் எப்பயும் பொறுத்துற விளக்கு இல்லாமல் இந்த குலதெய்வ கலசத்துக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு விளக்கு வச்சுக்கணும். அதுக்கு தினமும் விளக்கேற்றி வழிபடணும். இந்த பௌர்ணமி நாளில் கிரிவலம் போகிறவங்க ரொம்ப அதிகம். ஏன்னா அந்த கிரிவலம் போகிறதுனால பாவங்கள் குறைஞ்சி புண்ணியங்கள் ரொம்ப அதிகமாகும்,
மன கஷ்டங்கள் தீரும், மன நிம்மதி கிடைக்கும். திருவண்ணாமலையே சித்தர்களோட வாழ்விடமாக இருக்கிறதுனால அந்த சித்தர்களோட அருள் நமக்கு கிடைக்கும். அண்ணாமலையாரோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை, தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இப்படி எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் நாம் கிரிவலம் போகிறோம். ஆனால் இது எல்லாமே நமக்கு கிடைக்கிறதுக்கு முதல்ல நம்ம மனசு சுத்தமாக இருக்கணும். கிரிவலம் நடக்கும்போது கடவுளை மட்டும்தான் நினச்சிட்டு நடக்கணும். அடுத்தவங்களை தள்ளி விட்டுட்டு இடித்து பிடிச்சிட்டு ஓடக்கூடாது. அங்கே இருக்க எல்லாருக்கும் நம்மளால் காசு போட முடியாது, சாப்பாடு வாங்கி தர முடியாது. ஒரு 4-5 பேருக்காவது ஏதோ நம்மளால் முடிஞ்சது செய்யலாம். இப்படி பண்ணும்போது கிரிவலத்தோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும். கிரிவலம் போக முடியாதவங்க வீட்டிலையே பூஜை பண்ணலாம். ரெண்டுமே பண்ண முடியாதவங்க மௌன விரதம் இருக்கலாம். விரதத்திலேயே ரொம்ப உயர்ந்தது இந்த மௌன விரதம். மௌன விரதம் இருக்கும்போது மனசை ஒருநிலைப்படுத்தி கடவுளை மட்டும் மனசில் நினச்சி வேறு எந்த சிந்தனைக்கும் செயலுக்கும் ஆளாகாமல் உணவு எதுவும் எடுத்துக்காமல் வெறும் நீராகாரம் மட்டும் எடுத்துட்டு முழு மனதோட இறைவனை சரணடையும் போது அந்த மௌன விரதத்துக்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க சாப்பாடு எடுத்துக்கலாம். ஒரு பௌர்ணமியில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இதை விட இன்னும் எவ்வளவோ இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்களில் அதெல்லாம் பார்க்கலாம். இந்த ஆடி பௌர்ணமியில் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்களா, கிரிவலம் போனீங்களா, வீட்டில் பூஜை பண்ணீங்களா, மௌன விரதம் இருந்தீங்களா, இதில் எதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு கிரிவலம் போகிறதுக்கும் வீட்டில் பூஜை பண்ணுறதுக்குமான பாக்கியம் கிடச்சிருக்கு. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் இது எதுவுமே பண்ணாதவங்க என்னோட இந்த பௌர்ணமி பூஜையை பார்த்து வணங்கிக்கோங்க. இந்த பூஜை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.